அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா உருளைக்கிழங்கு பீட்ரூட் போட்டு நம்ம கட்லெட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து மிச்சமாயிருச்சு. அது நான் இதில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுறேன். கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மசிச்சிடணும். நம்ம காலையில் செஞ்சது மிச்சமானது தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம், பொடிசாக கட் பண்ணி. ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நல்லா முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரியே அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 பீட்ரூட் அளவுக்கு மட்டும் நான் பொடிசாக திருவி சேர்த்துருக்கேன். நம்ம இதுக்கு கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. காய் சீவுறதுல தான் வச்சு நம்ம இந்த மாதிரி குட்டியாக திருவி எடுத்துக்கிறணும். இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு உப்பு தேவையான அளவு, உருளைக்கிழங்குல ஏற்கனவே இருக்குது, அதனால் நம்ம இப்போ சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறலாம். கலவைக்கு மட்டும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறலாம். பத்தாட்டினா போட்டுக்கிறலாம் திரும்ப. இப்போ இதில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை கடல மாவு, 3ல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்காதீங்க. இப்போ அதை நல்லா போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். உங்களுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் எண்ணெயை குடிக்கும். தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கிறணும். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறலாம். உருண்டை பிடிச்சி நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுக்கிறலாம். கட்லெட்டுக்கு தட்டுவோம்ல, அது மாதிரி தட்டி வச்சுக்கிறலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு மிச்சம் இருந்துச்சு, அதனால நான் இது ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ அளவுக்குன்னா இதில் அப்படியே ஒரு ஸ்பூனாக எல்லா மசாலாத்தூளும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் 2 வெங்காயம், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, மிளகுத்தூள்லாம் சேர்க்கணும். நான் அதில் மிளகுத்தூள் சேர்த்ததுனால நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்தேன். இது மாதிரி போட்டு பிணைஞ்சு நம்ம இது மாதிரி வடை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ 2 ப்ரெட்டு போட்டு நான் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். சோள மாவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நான் இந்த அளவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு முக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் ஒரு முக்கு முக்கிட்டு நம்ம இப்போ ப்ரெட்டுலேயும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஒரு தோசை சட்டியில் தான் பொரித்து எடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம தடவி எடுத்தாச்சு. இது மாதிரி 2லேயும் முக்கி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 7 இது வர்றது, 7 இது முங்குற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானது இந்த 7 கட்லெட்டையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் நானும், ஆனால் தோசைக்கல்லையே. இது கொஞ்சம் நடுவில் குழி மாதிரி இருக்கும், அதனால இந்த தோசைக்கல்லையே நான் போட்டேன். இப்போ போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஏன்னா கருகி போயிடும். இல்லாட்டினா உள்ளே வெந்திருக்கும், வேகாது, மேலே வெந்து கருகிரும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இல்லை இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் இப்படி தோசைக்கல்லையே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ தட்டில் எடுத்துட்றேன். எண்ணெய் வடிகிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியாக இந்த இது இருந்துச்சுன்னா, மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்கும் ரொம்ப. இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மிச்சமான உருளைக்கிழங்குல தான் நான் செஞ்சேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு.
இதுபோல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேவையான நேரத்தில் தேவையான வீடியோவை பார்க்கலாம். இது என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.